பிரைஸ் தி லார்ட். நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு அனுமதித்தது காரணம் பவுலும் சீலாவும் என்னை துதிக்கிறாங்க அவங்களுக்காக கிடையாதுங்க. ஒருவேளை நீங்களும் ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலையில், கடன் பிரச்சனைனால, கவலைனால, கஷ்டத்தினால ஏதோ ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறாருன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, உலகம் உங்களை பார்த்து சொல்லும், ஐயோ இவன் என்ன பண்ணாலும் தெரியல, இவன் என்ன பண்ணாலும் தெரியல, இவளுக்கெல்லாம் வேணும் பாரு, எவ்வளோ கஷ்டம், என்ன பண்ணிச்சோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த பாதையில் நடத்துறதுக்கு காரணம் நீங்கள் பண்ணதுக்காக கிடையாதுங்க. அவர் உங்கள் மூலியமாய் அநேகருக்கு வைத்த ஆசீர்வாதங்கள். உங்களை அந்த பாதையில் நடத்துகிறாருன்னா நீங்கள் அநேகருக்கு அந்த பாதையில் கடந்து வருகிறவருக்கு புரோஜனமானவனாய் மாற்ற கர்த்தர் உங்கள் அந்த பாதையில் நடத்துகிறாருன்னு நீங்கள் விசுவாசிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்த பொழுது அவர்களுடைய சங்கிலிகள் மாத்திரம் அங்கே அறப்படலைங்க. அங்கே இருந்த எல்லாருடைய கைதியும், அங்கே சிறைப்பட்டு இருந்த எல்லாருடைய சங்கிலிகளும் தெரிப்பட்டது. அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்விலே விடுதலை வைத்திருக்கிறார்னா உங்கள் மூலியமாய் அநேகரை விடுவிக்க அவர் காத்திருக்கிறார், ஆசைப்படுகிறார். அதனால் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறாரு. நீங்கள் ஒருவேளை ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த சிறைப்பட்ட வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டமான வாழ்க்கை நீங்கள் கேட்கலாம். உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இந்த பாதையில் நடத்துகிறவர்களை உங்களை தூக்கும்படியாய், அவர்களை நீங்கள் கை தூக்கி விடும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த பாதையில் அனுமதிக்கிறார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவரை துதிக்கிறத மாற்ற நிப்பாட்டாதீங்க. அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவித கட்டுகளையும் சங்கிலிகளையும் அறுத்து உங்களை உயர்த்துகிற நாள் இந்த நாளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒன்றே ஒன்று தாங்க எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட. நீ இதை கொடு அதை கொடு இல்லை, நீங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணும்போது அவர் உங்களுக்கான தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அவரை துதிப்போம். அவர் உங்கள் வாழ்வியில் செய்ய போகிற அற்புதத்தை, உங்கள் மூலியமாய் அநேகருக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.